புஷ்பா டூ த ரூல் படத்தை பத்தி கேட்டீங்கன்னா அல்லு அர்ஜுன் ஃபஹத் ஃபாசிலுக்கான கேப்டன் மோஸ் கேம் செம்மர கடத்துல 2000 கோடி டீல் ஃபஹத்தை மீறி அல்லு இதை எப்படி கொண்டு போறாருன்றது ஒரு கதை. இன்னொரு பக்கம் ராஷ்மிகா மந்தனா தான் புருஷன் புஷ்பா சமகேத்தா சுத்திட்டு இருக்காரு, இருந்தாலும் சிஎம் கூட போட்டோ எடுத்து நடு ஹால்ல மாட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதனால தெரிஞ்ச எம்எல்ஏ கூட்டிட்டு சிஎம் போற நம்ம புஷ்பாவை சிஎம் கொல்லக்கார ரவுடி கூட தான் போட்டோ எடுக்க முடியாதுன்னு உதாசீனப்படுத்திடுறாரு. இதுக்கப்புறம் யார சிஎம் ஆக்குனாரு, போட்டோ எடுத்தாரா இல்லையா அப்படின்றத சுவாரஸ்யமா சொல்லியிருக்க படம் தான் புஷ்பா. பாசிட்டிவா சொல்லணும்னா அல்லு அர்ஜுனோட மாச கிளாஸ் ஸ்கிரீன் பிரசன்ஸ் கலக்கால் கைய கால கட்டிட்டு வர கிளைமேக்ஸ் போயிட்டு அதெல்லாம் சாம் சிஎஸோட பிஜிஎம் டிஎஸ்பியோட சாங்ஸ், குறிப்பா ராஷ்மிகா மந்தனாவோட ஃபீலிங் சாங்கும் ஸ்ரீலீலாவோட கிசிக் சாங்கும் ஆட்டம் போட வைக்கிதே தேட்டரு. படத்தோட மைனஸ் ஃபஹத் ஃபாசிலோட கேரக்டர் இன்னும் ஸ்ட்ராங்கா எழுதிருக்கலாம். அப்புறம் படத்தோட லென்த் 3 மணி நேரம் 21 நிமிஷம். தப்பி தவறி நைட் ஷோ பண்ணா அடுத்த நாள் காலையில தான் வெளில வருவீங்க. நான் ஆரம்பத்துல சொன்ன 2 கதை முடிஞ்சிடும், அப்புறம் ஒரு கதை ஆரம்பிக்கும். ஒரு அப்பா 2 அம்மா, அண்ணன் தம்பி, அண்ணனோட பொண்ணு கடத்தல், தம்பி போய் காப்பாத்துறது, குடும்பம் ஒண்ணு சேர்றதுன்னு பாசமலர் காலத்துல அந்த சென்டிமெண்ட் கதையை பொழிஞ்சிருக்காங்கப்பா. அப்புறம் லாஜிக் படத்துல சுத்தமா கிடையாது. இதுக்கப்புறம் படத்தை பார்க்கணுமானா கமர்ஷியல் மசாலா எதிர்பார்க்கறீங்கன்னா ஒரு தடவை பார்க்கலாம். 2 கேள்வியை விடுறேன். கங்குவா அப்படின்னு சூர்யா கத்துனால என்ன ஓட்டு ஓட்டுனீங்க? இதுல புஷ்பான்னு கத்துறாரு, என்னையா பண்ண போறீங்க? அப்புறம் செம்மரங்களை கடத்துறவன் ஹீரோ, தடுக்கிறவன் வில்லன். இதுக்கெல்லாம் பதில கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.